ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டும் சண்டே அவுட் போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்குப்பம் லேக் தெரியாது. ஸோ நாங்களுமே வந்து கூகுள் மேப் போட்டு தான் போயிருந்தோம். கள்ளிக்குப்பம் லேக் அப்படின்னு போட்டாலே அந்த லொக்கேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ ஒன்று அந்த பிளேஸை கரெக்டாக ரீச் பண்ணி போயிட்டோம். ரீச் பண்ணி போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டு இருந்தார். நான் பின்னாடி எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் போயிட்டு டிக்கெட் போயிட்டு விசாரித்தாங்க. அப்போ சொன்னாங்க, நாங்கள் தான் பெடலில் லாஸ்ட் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் போன டைமே 4 o'clock. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா 20 minutes தான் அப்படின்னு சொன்னாங்க. 20 minutesக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் வந்துடணும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு 50 rupees, டோட்டலாக 100 rupees அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா லைஃப் ஜாக்கெட் 2 பேருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ லைஃப் ஜாக்கெட் எனக்கு என் ஹஸ்பண்ட் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போட்டுக்காக ஒரு 5 minutes வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டில் ஏறிட்டோம். போட்டில் ஏறினதுக்கப்புறம் எதுவுமே தெரியல, பிளாங்காக இருந்துச்சு. எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறமா போயிட்டுருக்கும்போது நிறைய வாத்தெல்லாம் எங்களை ரொம்ப க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்தது. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுமே எங்களுக்கு என்ஜின் போட்டெல்லாம் க்ராஸ் பண்ணும்போது அது எங்கே இடிச்சிருமோ அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அது பத்தாததுக்கு என்னென்னா எதிர்காற்று வேறு ஓவராக இருந்தனால போட் எங்களோட கண்ட்ரோலவே இல்லை. நாங்கள் ஒரு பக்கம் எதிர்க்கிறோம், போட் ஒரு சைடு போகுது. அதுக்கப்புறம் அந்த எண்டில் போகும்போது போட் போயிட்டு அந்த லாஸ்ட்டு கரையவே இடிக்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ தான் நான் ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்து எல்லாத்தையும் ரொம்ப பக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போட்லேருந்து இறங்கி வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துச்சு. பட் வெளியே ஒரு கடையில் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் அந்த நேச்சரை ரொம்ப ரசிச்சுட்டே போனோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏரி, இந்த சைடு ரயில்வே ட்ராக், அப்படியே பாலத்து மேலே போகும்போது அந்த ஈவினிங் டைமில் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட அவுட்டிங் ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.